ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் சொல்றேன். அத கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம இத செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியானது இது. நாங்க இத ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல தான் கண்டுபிடிச்சோம். டின்னர் டைம்ல. செம்ம வாவான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெரிய வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தேவையில்ல. சின்ன சின்ன பொருள் தான். நாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். ஒண்ணும் இல்ல. அப்பளம், 2 மஞ்சப்பொடி, அப்புறமா ஏதாச்சும் ஒரு காரப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா லெமன், அப்புறமா ஆனியன் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபைனலா அவுட்புட் வர்றது தான் இந்த டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷுக்கு நாங்க இன்னும் பேர் வைக்கல. நீங்களா ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அப்பளம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல அப்பளத்தை வந்து ஒரு குட்டி பீஸாக எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே வாயில் அப்படியே போட்டுடணும். செம்ம வாவா இருக்குங்க டேஸ்ட்டு. ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எப்படியும் அப்பளம் பாக்கெட் இருக்கும். இல்லை கடையில் ஒரே ஒரு அப்பளம் பாக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஒரு ஆனியன் இருக்கும், கண்டிப்பாக லெமன் இருக்கும், அப்புறமா ஒரு காரப்பொடி, மஞ்சப்பொடி, அந்த மிளகு பொடி, இல்லைனா மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அவுட்புட்டில் வந்து டேஸ்ட் வந்து வாவா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ஒவ்வொரு குட்டி குட்டி பீஸாக அப்பளத்தை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நொறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நொறுக்கி போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி லெமன் செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணோம். செம்ம வாவா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அவ்வளோதான் கைஸ், ஒரு நல்ல டின்னருக்கு அப்புறமா இது ஒரு குட்டி இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஆனால் லிட்டரலாக see ya guys, until then bye bye.